ரொம்பவே சிம்பிளாக 10 நிமிஷத்தில் டேஸ்டியான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் வதக்கல் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு டக்குன்னு பார்த்துலாம் வாங்க. இந்த வதக்கல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுடுங்க. ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் கருத்து போயிடும். அதோட தண்ணியில் போட்டு வச்சா காயில் இருக்கிற லேசான கசப்பு தன்மையும் போயிடும், காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி இதை செய்கிறதுக்கு நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் மெல்லிசாக நறுக்கிற 2 பல் பூண்டையும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த 5-6 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுருந்த கத்திரிக்காயை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். காய் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் கொஞ்சமாக ஒரு கை அளவு தண்ணி எடுத்து அப்படியே மேலாப்பில் தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணியை தெளித்ததும் காயை ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்தா காய் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் நல்லா வதக்குனதுக்கப்புறம் திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மூடியை திறந்து பார்த்தா காய் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதும் இப்போது இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது காய் ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது மிளகாத்தூளோட பச்சை வாசனை முழுசாக போகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மூடியை திறந்து பார்த்தா அந்த பூண்டோட வாசனையும் கத்திரிக்காய் வாசனையும் அவ்வளவு அருமையாக வந்திருக்குங்க. காயும் நல்லாவே சுருண்டு வந்துருச்சு. கடைசியாக இதில் ஒரு கை அளவு தேங்காய் பூ தூவி நல்லா கிளறி இறக்குனா மணக்க மணக்க சூப்பரான கத்திரிக்காய் வதக்கல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும்.